தெரிவித்தார். அருமை. திருச்சிற்றம்பலம். இந்து மத உட்பிரிவுகள். நாங்கள் சைவ இந்து மதத்தை சைவத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இது 3வது பிரிவு, இந்து மத உட்பிரிவுகள். நாங்கள் மற்ற 2ம் வெகு விரைவில் யூடியூப்பில் போட இருக்கிறோம். இப்போ இந்த 3வதுல இருந்து படிக்க போடுறோம். தனாவாசிங்கோ. இந்து மத உட்பிரிவுகள். நமது இந்து மதம் ஒன்று எனினும் அதன் கிளைகளால் பல மதங்கள் உள்ளன. அவை மாறுபட்ட சில கொள்கைகளை கொண்டனவாகவும் இருக்கின்றன. கடவுளே இல்லை என்று சொல்கின்ற கொள்கையாளரும் இருக்கின்றனர். பிரமம் என்ற ஒரு பொருளை உளது பிரமம் என்ற ஒரு பொருளே உள்ளது. ஜீவர்களும் பிரமமே ஆவர் என கூறுபவரும் கடவுளும் உயிர்களும் உள்ள பொருட்கள் அவை வேறு வேறாகவே இருக்கின்றன என சொல்பவரும் கடவுளும் உயிர்களும் வெவ்வேறு எனினும் உயிர்களும் கடவுளின் பரிணாமமே என கூறுவரும் உள்ளனர். உயிர்களை பற்றி நிற்கும் ஆணவத்தை வேறு விதமாக சிற்சிலர் கூறுகின்றனர். வினையை பற்றிய வேறுபாடுகளும் பல உள்ள. கடவுளை உயிர்கள் அடைய வேண்டுவதற்கு கை கொள்ள வேண்டிய முறைகளையும் பல விதங்களாக கூறுகின்றனர். உயிர்களின் மறுபிறப்பை மாறுபட்ட சில கொள்கைகளோடு சில மதங்கள் கூறுகின்றன. மோட்சத்தை பற்றி பல சிறப்பட்ட வித்தியாசம் கொள்கைகளும் நிலவுகின்றன. சமயங்களை புறச்சமயங்கள் அகப்புறச்சமயங்கள் அகச்சமயங்கள் என 4ஆக பகுத்து அவற்றில் ஒவ்வொன்றிலும் சமயங்களை புறப்புறச்சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புறச்சமயங்கள், அகச்சமயங்கள் என்று 4 தான் அந்த சமய பிரிவு இருக்குது. அப்புறம் அதைத்தான் 6 சமயமா பிரிப்பினம். என்ன அந்த அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அகச்சமயங்கள் என்ன 4ஆய் பகுத்து அவற்றில் ஒவ்வொன்றிலும் அப்ப 6 வரைக்கும் 6 24 இது வரும், பிரிவு வரும். அதை திருப்பி வாசியும். சமயங்களை புறச்சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புறச்சமயங்கள், அகச்சமயங்கள் என 4ஆக பகுத்து அவற்றில் ஒவ்வொன்றிலும் 6 சமயங்கள் உள்ளனவாகும். அவற்றில் கிளைகளாக பல சமயங்கள் இருக்கின்றன என்றும் கூறியுள்ளனர். அவற்றிற் கொள்கைகளையும் அவற்றிற்கு மறுப்பினையும் எடுத்தியம்பியுள்ளனர். அலைகளும் சில சமயங்களின் பெயர் மாத்திரமாக நிற்கின்றனவே அன்றி அதனை மேற்கொண்டு வாழ்கின்ற மக்கள் தொகுதி எங்கும் காணப்படவில்லை. ஆதலின் தற்காலத்தில் நடைமுறையில் இருக்கும் இந்து மத கிளைகளை சமயங்களை ஆராய்ந்து மத பிரிவுகளை இணைத்து இந்துக்கள் அனைவரையும் அக்கொள்கைகளை கை கொண்டு வாழச் செய்வது இந்து மத ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் அடித்தளம் அமைப்பதாய் இருப்பதாகும். இந்து மத கொள்கைகள் இந்து மத கிளை மதங்கள் ஒவ்வொன்றினுடைய கொள்கைகளை எடுத்து கூறி நடுநிலையோடு ஆராய்ந்து ஒரு முடிவான கொள்கையோடு இம்மதத்தை அமைப்பது சமய அறிஞர் கடப்பாடாகும். கடவுள் இல்லை என கூறும் சமயங்கள் உலகாயுதம், பௌத்தம், சமணம், சாக்கியம், மீமாம்சம் என்ற இந்த 5 மதங்களும் கடவுள் இல்லை என கூறும் உலகாயுத மத கொள்கைகள். இவர்கள் 5 பூதங்களில் நிலம், நீர், தீ, காற்று என்னும் 4 பூதங்களே உள்ளன. இவைகள் சேர்ந்து உடம்பு உண்டாகிறது. இவ்வுடம்பில் பூதங்கள் சேர்க்கையால் அறிவு உண்டாகும். உடம்பு வளர அறிவு வளரும். உடம்பு தேய அறிவு தேயும். கடவுளும் வினையும் உயிரும் இல்லை. நல்ல பெண்களை மணந்தவரோடு இன்பம் நுகர்வதே முத்தியாகும் என்பர். இது சாருவாகம் எனவும் பெயர் பெறும். இவர்கள் இது நாங்கள் சிவபிராசம் அதுல எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம் இந்த உலகாயுத மத கொள்கையை பற்றி. ஆனா இது எங்களுக்கு தேவையில்லை, வந்ததை விடாம அப்படி. ஆதலால் இதனை சாட்சிவாதம் அல்லது நாஸ்திகவாதம் எனவும் கூறி இவர்களில் சிலர் உடம்பை ஆன்மா என கூறு, வேறு சிலர் மெய்வாய்கன் செவி எனும். இதுகளெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நமது பருடம்பின் உள்ளுடம்பாகிய சூட்சுமதுகமை ஆன்மா என்பர். பிராண வாயுவான இது இதெல்லாம் நாங்கள் படித்த மாட்டோம். எங்களுக்கு எங்கட இது ஞாபகத்தில் அதை ஸ்கிப் பண்ணுவோம்.
இதுகள் வேண்டாம் எங்களுக்கு. புத்த மதம், சமண மதம் எல்லாம் வேண்டாம். ஆறுதலா படிப்பேன். சாங்கியம், மீமாம்சம் அதை பற்றி சொல்லுவேன். எங்களை இதுக்குதான் வாசிக்க, இதுதான் எங்களோட மனதில் நாங்கள் இப்போ ஸ்டார்டிங் ஆனபடியாக நாங்கள் அதுகளை விட்டுட்டு எங்களுடைய படித்தமெண்டா தான் அது ஞாபகத்தில் வரும். இந்து மதத்தை பரப்பியவர் சங்கர பகவத் பாதவர் ஆவர். இவர் 1200 வருடங்களுக்கு முன் மலையாள நாட்டில் காலடி என்னும் திருப்பதியில் அவதரித்தார். இளமையிலேயே துறவியாக வேதாந்த விசாரணை செய்து காசி, காஷ்மீர் வரை சென்று அத்வைத மதத்தை பல இடங்களில் பிரச்சாரம் செய்து வந்தார். புத்த சமண மத கொள்களை கண்டித்து வெற்றி பெற்றார். இவர் பெற்ற வெற்றியால் பழைய வேதாந்த நெறி மீண்டும் தலை தோங்கிட்டு. அத்வைத மதத்துக்கு வேதாந்த மதம் எனவும் பெயருண்டு. இதனை பின்பற்றுவோர்கள் வேதாந்திகள் என கூறுவர். இவர் வேதவியாசர் இயற்றிய பிரமசூத்திரத்துக்கும் பகவத்கீதைக்கும் தசோப நிசத்துக்களுக்கும் அத்வைத சித்தாந்தப்படி பாஷ்யம் இயற்றியுள்ளார். இம்மூன்றையும் பிரஸ்தான திரயம் என கூறுவர். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் பாஷ்யம் இயற்றியதோடு மூர்த்தி பேதம் பாராட்டாமல் தோத்திரங்களை இயற்றியுள்ளார். சைவ வைணவ பேதமற்ற கொள்கையுடையவர். இறைவனை எங்கும் ஜாவுமாய் பார்த்து பரமானந்தம் அடைந்து வாழ்ந்தவர். தமது 32 வயதில் முத்தி பெற்றவர். அத்வைதம் என்னும் சொல்லை பிளஸ் துவைதம் என பிரிக்கலாம். என்றா இல்லை, தைவதம் என்றா 2, அத்வைதம் இரண்டற்ற ஒன்று. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாய் இருக்கிறேன். அத்வைத மதசாரம். பிரமம் என்ற ஒரு பொருளே உள்ளது. ஜீவர்கள் பிரம்மமே ஆவர். காணப்படும் உலகம் கயிற்றில் பாம்பும் காணல் ஜலமும் போல பொய்த்தொற்ற பொருளே ஆகும். ஒரு சூரியன் பல குடிநீர்களில் தோன்றுவது போலவும் ஒரு உருவம் பல கண்ணாடிகளில் பிரதிபதிப்பது போலவும் ஒரு பிரமமே யாவற்றிலும் விளங்கி நிற்கிறது. நாம் பாசக்கட்டுக்களால் நிலைபெற்ற இன்பத்தை உணராமல் இருக்கிறோம். ஞானத்தினால் அஞ்ஞானம் நீங்கும் பொழுது அஞ்ஞானத்தினால் தோன்றிய கட்டுக்கள் அனைத்தும் நீங்கும். உண்மை இன்பம் விளங்கும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைகுடல் முதலியவற்றால் நிலை பெற்ற பேரின்பத்தை அடைந்து பிரம்மமயமாகி முத்தி அடையலாம். விசிஷ்டாத்வைதம். இந்து மதத்தை பரப்பியவர் ராமானுஜர் ஆவர். இவர் செங்கல்பட்டுக்கரில் உள்ள ஸ்ரீபெரும்பூதில் கிறிஸ்துவுக்கு பின் 1017 அவதரித்தார். தனது 15வது பிராயம் வரை வீட்டிலேயே வேதாந்தங்களை வாசித்துக் கொண்டிருந்தார். பின்னர் விசிஷ்டாத்வைதத்தில் விருப்பமுற்று ஸ்ரீரங்கம் சென்று பெரிய நம்பிகளை ஆக்கிரமித்து கொள்கையை நன்கு அறிந்து கொண்டவர். இல்லறத்தில் இருந்த இவர் தமது 18வது வயதில் துறவு பூண்டார். பிரமசூத்திரம், கீதை முதலியவற்றுக்கு விசிஷ்டாத்வ கொள்கைப்படி பாஷ்யம் ஏற்றினார். விசிஷ்ட பிளஸ் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் இரண்டற்றது, ஒன்றாக உள்ளது. விசிஷ்டம் விசேஷம், சித்து அசித்து இவைகளை உடம்பாக கொண்டிருக்கின்ற விசேஷத்தை உடையது. ஆகவே சித்து அசித்து சேர்க்கையால் விளங்கும் இரண்டற்ற ஒன்றான பிரமம் உண்டென்று கூறும் மதம் விசிஷ்டாத்வைதமாகும். நீலகண்ட சிவாச்சாரியர் பிரமசூத்திர பாஷ்யத்துக்கு சைவ விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் இயற்றியுள்ளார். அதற்கு நீலகண்ட பாஷ்யம் என்று பெயர். இவர் சங்கரர் காலத்தில் வாழ்ந்தவர் என தெரிகிறது. கோகர்ணத்தில் பிறந்த தெலுங்கர் சைவ ஆகமமாதி சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர். விசிஷ்டாத்வைத கொள்கைகள். பரப்பிரமம் ஒருவரே. அவர் சத்து என்றும் பிரமம் என்றும் ஈஸ்வரர் என்றும் விஷ்ணு என்றும் பெயர் பெறுகிறார். அவர் சித்து என்னும் ஆத்மாவோடு அசித்து என்னும் அனாத்மாவோடும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறார். பரமாத்மா ஒருவரே நித்தியர், சுதந்திரமுடையவர். சித்தும் அசித்தும் பரதந்திரமுடையவை. சித்து அசித்து பரப்பிரமம் ஆகிய மூன்றும் தனித்தனியாக இராமல் ஒரு பொருளும் அதன் குணமும் போல சேர்ந்து இருக்கிறது. சித்தும் அசித்தும் சரீரம், பரப்பிரமம் சரீரி. சரீரி இல்லாமல் சரீரமும், சரீரம் இல்லாமல் சரீரியும் இல்லை. ஜீவகோடிகள் இறைவனின் தாசர்கள். மோட்சமடைய நிர்மலமான பத்திதியே சாதனம். சித்து அசித்து பரப்பிரமம் என்பதனை பற்றி ஞானம்
பெறல், ஆசாரிய அன்பு, சுருதி, ஸ்மிருதி, நம்பிக்கை, மோட்ச, விருப்பம், உலக ஆசை, அறிதல், தர்ம சிந்தனை, வேத பாராயணம், சாது சங்க சேர்க்கை என்பவற்றால் கர்ம பந்தத்தை விட்டெழுத்து முத்தி வரலாம். இனி நீங்க வாசிங்க துவைதம். துவைதம். இந்த மதத்தை பரப்பியவர் மத்வாச்சாரியார் ஆவர். இவர் துளுவ நாட்டில் உடுப்பிக்கு அருகில் அனந்தசுவர கிராமத்தில் அவதரித்தார். 9வது வயதிலேயே அச்சுத பிரகாசரின் சீடராகி துறவியாளர் பிரமசூத்திரம் துறவியானார். பிரமசூத்திரம், கீதை, தசோபனிஷம் முதலிய நூட்களை துவைத பரமாக பாஷ்யம் இயற்றியுள்ளார். 37 பெரிய கிராமங்கள் கிரந்தங்கள் 37 பெரிய கிரந்தங்கள் இயற்றியுள்ளார். துவைதம் துவி என்றால் 2. பிரபஞ்சம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறானவை. பரமாத்மா தனி, மற்றவை அதில் சேராதலை என்பதாகும். துவைத கொள்கைகள். பரமாத்மா, ஜீவாத்மா, ஜட உலகம் இவை எவராலும் உண்டாக்கப்படாத நித்திய பொருட்கள். ஜீவாத்மாக்களுக்கு ஜனன மரணம் உண்டு. உலகம் ஒரு தோற்றமல்ல, உண்மையானதே. சுதந்திரம் இறைவன் ஒருவனுக்கே உள்ளது. கடவுளும் உயிர்களும் எந்நிலையிலும் எக்காலத்திலும் வேறானவர்களே. இறைவனும் இறைவியும் எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பர். பிரம்மா முதலிய தேவர்களும் ஜீவர்களே. அவர்களுக்கும் பிறப்பு, இறப்பு, ஸ்தூல தேகம் உண்டு. கர்மம் தீர்ந்தால் மோட்சம் உண்டாகும். தரிசனமாவது தரிசிப்பதற்கு அல்லது அனுபவித்து அறிவதற்குரிய சாத்திரமாம். இது வைசேடிகம், நியாயம், சாங்கியம், யோகம், பூர்வமீமாம்சை, உத்திரமீமாம்சை என அறுவகைப்படும். வைசேடிகத்தை காணதர் என்பவர் இயற்றினார். வைசேடிகம் பொருட்கள், பிரமாணம் முதல் நிக்கிரகம் வரை 16 ஆகும். இதன் அளவைகள் 4 ஆம். அவை காண்டல், கருதல், உரை, உபமானம் என்பனவாம். இதன் பிரமேயம் ஆன்மா முதல் முத்தி வரை 12 ஆம். இதன் நித்தியம் பொருட்கள் 4 பூதங்களின் பரமாணங்களும் ஆகாயம், காலம், திக்கு, ஆன்மா, மனம் என்பனவுமாக 6 ஆம். உலகிற்கு முதற்காரணம் அணுக்களே. படைத்தல் என்பது பரமான்மா முக்குணங்களோடு கூடி நின்று செய்வதாகும். ஜீவான்மாக்கள் பலவாகும். இதன் மோட்சம் இந்திரியங்களையும் அவற்றின் தொழில்களையும் சுக துக்கங்களையும் விடுதலேயாம். நியாயம். இதனை இயற்றியவர் பாதராவர். யுக்தியே இதன் அடிப்படையாகும். யுக்தி விசாரணையால் நுணுகிய புத்தி உண்டாகிறது. அதன் வழி வேதாந்த அறிவையும் பெறுதலே இதன் பயனாகும். நியாய சாஸ்திரங்களில் பொருட்களை 7ஆக பகுத்துள்ளனர். அவை திரவியம், குணம், கர்மம், சாமான்யம், விசேடம், சமவாயம், அபாவம் என்பனவாகும். வைசேடிகம், நியாயம் இரண்டினையும் தகுருக்கம் எனவும் கூறுவர். அடுத்தது யோகம். இதனை வகுத்தவர் பதஞ்சலி முனிவர் ஆவர். இப்ப நாங்க படிக்கிற அந்த யோக கலை இருக்குல்ல, முதல் இந்த பதஞ்சலி முனிவர் தான். இங்க தில்லையில நடனம் பார்க்க வந்து இருக்கிறார் அவர்தான். இதன் அங்கங்கள் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பனவா. இதான் அந்த அட்ட யோகங்கள்.
இது ஒவ்வொன்று சொல்ல போய் நம்மங்களுக்கு நல்லா இருக்கும் இது படிக்க. இது கூறுவதாவது 26ஆம் தத்துவமாக இறைவன் ஒருவன் உளன். அவன் முற்றுணர்வுடையவன், சாத்திரங்களை அருளிச் செய்தவன், ஆன்மாக்களுக்கு ஞானத்தை அருளுபவன். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய அட்டமா சித்திகளையும் பெற்றிருப்பதே முத்தி. தியானத்தால் இறைவன் கண்களுக்கு விளங்குவான். மீமாம்சை, சாங்கியம் இரண்டும் முன்பே கூறப்பட்டுள்ளது. உத்திர மீமாம்சை வேதத்தில் உள்ள ஞான காண்டமாகும். இதனை அத்வைதம் என்ற தலைப்பில் விளக்கப்பட்டுள்ளது. நான் வாசிக்கிறேன். வைணவ மதம் ராமானுச்சாரியரால் நிறுவப்பெற்ற வைணவ விசிட்டாத்வைத்திலும் பாஞ்சாரத்ரம் என்ற சமய சார்பிலும் வைணவ அண்டைக்கு அந்த திருவாசகம் படிக்கல இந்த பாஞ்சாரத்ரம் என்று வந்தேல்லோ அது அதுல சொன்னவே. ஆனா பாஞ்சாராத்திரம் தான் நான் எல்லா இடத்துலும் பாக்குறேன். இந்த இப்படித்தான் வருது பாஞ்சாராத்திரம். அதுல இருந்தது சரி என்ற சமய சார்பிலும் வைணவம் நன்கு பேசப்படுகிறது. வைணவம் என்பதற்கு விஷ்ணுவை கடவுளாக கொண்டு வழிபடும் சமயம் என பெயர். இது வடகலை தென்கலை என இரு வகைப்படும். வடகலையர் வடமொழியில் உள்ள வேத சாஸ்திரங்களுக்கு ஏற்றம் கொடுப்பர். தென்கலையர் தமிழ் மொழியுள்ள ஆழ்வாராதிகளின் வாக்குகளுக்கு பெருமை. அந்த வைணவத்திலேயே 2 இருக்குதான் பார்த்தீங்க, வடகலை தென்கலை. வைணவத்தில் 5 குறிகள் உண்டு. அவை தாபம், குட்னம், நாமம், மந்திரம், அர்ச்சனம் என்பனவாம். இதனை பஞ்ச சமஸ்காரம் என்பர். வைணவம் கூறும் முக்கிய பொருள்கள் 5. அதனை அர்த்த பஞ்சகம் என்பர். அவை வருமாறு: அடைபவன், ஜீவன், ஸ்வரூபம், அடையப்படுவது விஷ்ணு பரஸ்வரூபம், பயன் முடிவிலா இன்பம் புருஷார்த்த ஸ்வரூபம், உபாயம் பக்தி உபாய சொரூபம், இடையூறு சாஸ்திர விரோதமான செயல்கள் விரோதிஸ்வரூபம். சைவத்தை போல இதிலும் முப்பொருள் உண்மை சொல்லப்படுகிறது. இதனை தத்துவத்திரயம் என்பர். அவை ஈஸ்வரன், சித்து, அசித்து என்பனவா. உயிர்களை அணு, ஞானம், ஆனந்தம், அமலம் என 4 விதமாக பிரித்துள்ளார்கள். அவர்கள் பத்தர், முத்தர், நித்தியர் எனப்படுவர். கடவுள் இலக்கணம் கூறும்போது அவர் விகாரமற்றவர், ஞான வடிவினர், அளவிலாதவர், மகிழ்ச்சி வடிவினர், மலப்பற்றில்லாதவர் என கூறுவர். அஷ்டாட்சரி, சடாட்சரி, துவாசாட்சரி என்பன மந்திரங்களாகும். ஜாதவம், மாயாதவம், ஹிரண்யகர்ப்பம், ராமானுஜீயம், பாஸ்கரன், தத்துவாதம் என 6 உச்சமயங்கள் இதில் உண்டு. விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவர், இரட்சகர், யாவையும் படைத்து காத்து வருபவர் என பொருள். பாஞ்சாராத்திரத்தில் விஷ்ணுமூர்த்தியே அரூபியாய் ஆதி மூலப்பொருளாய் எவ்விடத்தில் நிறைந்து ஞான வடிவாய் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. 24 தத்துவங்களுக்கு மேல் 25ஆம் தத்துவமாக பரவாசதேவ ஸ்வரூபமாக இருக்கிறார். இவரது வியூகா அவதாரங்கள் வாசுதேவர், சங்கரனர், பிரத்யும்னர், அனிருத்தர் என 4ஆம். மச்ச, கூர்ம, வராக, நரசிங்க, வாமன, பரசுராம, தசரத ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என இவரது அவதாரங்கள் 10ஆம். உலகெல்லாம் வாசுதேவன் பரிணாமம் எனவும் வேதத்தை அருளி செய்தவர் இவரே எனவும் திருப்பாட்கடலில் ஆதிசேதன் மீது யோகநித்திரை செய்து அருள்கள் எனவும் கூறப்படுகிறது. ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவராய் வீற்றிருக்கும் இவர் தனது உந்தித்தாமரையிலிருந்து பிரமதேவரை உண்டாக்கி உலகத்தை படைக்கிறார் எனவும், பிரமதேவரிடமிருந்து உருத்திரனை உண்டாக்கி அவரை கொண்டு சங்காரத்தை செய்விக்கின்றார் எனவும் கூறப்படுகிறது. உலகை காத்தருளும் கடமையை தாமே மேற்கொண்டுள்ளார். தேவர்களுக்காக மகாமேருவை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு பாட்கடலை கடைந்து அமுதம் எடுத்து உதவினார். பல அவதாரங்கள் எடுத்து கொடிய அரக்கர்களை அழித்து தேவர்கள் முதலிய நல்லோர்களை இரட்சித்துள்ளார். கலைகளை கருணையினால் அடியார்களுக்கு உதவியுள்ளார். ஆன்மாக்களை சார்ந்திருக்கும் தத்துவ கூட்டங்களும் அவனே ஆவான்.
மாயையால் ஆன்மாக்களை பந்தித்து திரும்பவும் நீக்குவான். ஆதலால் மாயனை அன்றி மாயை நீங்காது. மாயனை வழிபட மாயை நீங்கும். மாயை நீங்கினால் பரமபுருஷனாகிய விஷ்ணு விரஜரை ஆற்றிலே ஆன்மாவை சுத்தமாக்கி வைகுண்டத்தில் சார்வபதியை கொடுத்து அருள்வான். இனி நீர்படி. சைவ சமயம். சைவ சமயம் சிவபெருமானை ஆன்மாக்கள் அடைந்து உய்வதற்குரிய பரிசுத்தம், அறிவு, அருள் முதலியவற்றை அங்கங்களாக கொண்டு பேரின்பத்தை தருவதாகிய சமயம் சைவ சமயம் எனப்படும். இதில் பல பிரிவுகள் உண்டு. அவற்றுள் முதன்மையானது சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்த சைவம் எனப்படும். சைவம் என்பதற்கு சிவபெருமானை உயிர்கள் அடைந்து உய்வதற்குரிய வழிகளை காட்டும் சமயம் என்பது பொருளாகும். ஆகவே சைவ சித்தாந்தம் என்பதற்கு உயிர்கள் சிவபெருமானை அடைந்து உய்வதற்கு வழிகாட்டும் எல்லா சமயங்களிலும் சிறந்ததாகும். எல்லா சமயங்களையும் தன்னுள் அடக்கி இருப்பதுமாகிய சமயம் என்பது பொருளாகும். சித்தாந்தம் என்பதற்கு சித்திக்க பெற்ற அல்லது கைவரப் பெற்ற முடிந்த முடிவு எனவும் பொருள் கொள்ளலாம். சைவத்தில் பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருள் உண்மை மிகவும் விளக்கமாய் பேசப்படுகின்றது. இவற்றை இறை, உயிர், தலை எனவும் கூறுவர். இவை மூன்று வேறு வேறாக என்றும் நிலை பெற்று உள்ளவையென இதில் கூறப்பட்டுள்ளது. பதி என்பதற்கு கர்த்தா எனவும் கடவுள் எனவும் முழுமுதல் எனவும் சிவம் எனவும் பொருள் கூறலாம். இதில் கூறப்படும் கடவுளுக்கும் பிரம்மா, விஷ்ணு, உத்திரன் என்ற மூன்றில் ஒருவனாக கூறப்படும் கடவுளுக்கும் வேறுபாடு உண்டு. இம்மூவர்களுக்கும் முழுமுதற் கடவுளே காரணமாவர். கடவுளை சகுணர் எனவும் நிற்குணர் எனவும் கூறுவர். நிற்குண கடவுள் குறியும் குணமும் தொழிலும் உருவமும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் புறம்பாக நிற்கின்றார். அப்பொழுது அவரை அகலர் எனவும் கூறுவர். அகலம் என்றால் நிற்குணம். அகலமாய் நின்று அறிவரும் அப்பொருளே சகுணமாகி அருளால் வருகின்றது. அது சகுணமாகும் போது 8 குணங்களுடையதாய் ஐந்தொழில் இயற்றுகின்றது. 8 குணங்களும் தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை. பேரருள் உடைமைக்கு ஒரு சொல்லொண்டு சொல்றவ அலுப்ப சக்தி அண்டு. அது நல்ல விஷயம் உண்டு. அலுப்ப சக்தி அண்டு வட வழியில சொல்றது. முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. குணங்களும் தெரியும் தானே, நாங்க பல இடத்துலயும் படிச்சிருக்கிறோம். இக்கடவுளே உலகிற்கு கர்த்தா, உயிர்களுக்கு தலைவன். எல்லா தொழில்களையும் இவரே நடத்துகின்றார். இத்தொழில் 5 வகைப்படும். அவை திருட்டி, ஸ்திதி, சம்காரம், திரோபவம், அனுக்கிரகம் என்பனவாகும். இவற்றை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனவும் கூறலாம். அதை எப்படி சொல்லி இருக்கு பாரு. திரோபவம், அனுக்கிரகம். அனுக்கிரகம் அருளல், திரோபவம் மறைத்தல். வேற இடங்கள்ல வரையக்கட அங்கள ஞாபகம் திரோபம் பாட்டுகள்ல வந்தா அது மறைத்தல். அனுக்கிரகம்டா அருளல் அல்ல. சொல்ல அனுக்கிரகம் செய்யறன்னு சொல்லுவேனா. அது அது எங்களுக்கு தெரியும் தானே. சிருஷ்டி என்றா படைத்தல், ஸ்திதி என்றா காத்தல், சம்காரம்டா பெரும் அழித்தல், சம்காரம் செய்தல் சூர சம்காரம் என்று தெரியும் தான். இது 2 வரும் நித்திய வித்தியா. நல்ல நல்ல. இத்தொழில்களை நடத்தி கிரியை, ஞானம் என்று 3 வகையான சக்திகள் துணை புரிகின்றன. இந்த சக்தியில் இருந்து சிவம் பிரிக்க முடியாத வகையில் கலந்திருக்கின்றது. சக்தியோடு கலந்த சிவமே ஆலயங்களில் காணப்படுகின்ற சிவலிங்கம் ஆகும். சைவம்
அப்ப சக்தியோட அவற்ற சக்தியோட கலந்ததுதானா சிவலிங்கம் என்ன? சிவலிங்கம். தனியாவர் இல்ல. சைவம் சைவம் தற்காரியவாதமாகும். ஒவ்வொரு காரியத்திற்கும் முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம் என காரணங்கள் 3 ஆகும். ஒரு குடத்தை உண்டு பண்ண மண் மிகவும் அவசியம். அதனை குடமாக்க ஒரு தொழிலாளி வேண்டும். அவனுக்கு அதை செய்ய கருவிகளும் வேண்டும். குடத்திற்கு மண் முதற்காரணம், குயவன் நிமித்த காரணம், தண்டக சக்கரம் துணைக்காரணம் ஆகும். அதுபோல் இவ்வுலக உற்பத்திக்கு மாய முதற்காரணம், இறைவன் நிமித்த காரணம், சக்தி துணைக்காரணம். சத்காரியவாதம் என்பதற்கு உள்ளது போகாது, இல்லது வராது என்பது பொருள். கடவுள் உலகத்தை சூன்யத்திலிருந்து படைத்தார் என்பது பௌதிக சாஸ்திரத்திற்கு நம்பிக்கைக்கும் பொருந்தாத ஒன்றாகும். உலகம் எதுவேனும் ஒன்றிலிருந்து உண்டாக்கப்பட வேண்டும். உலகம் அழியும் போது அணுவாகி அணு பரமாணுவாகி பின் ஒரு நுண்பொருள் ஆகின்றது. இந்த நுண்பொருள் பருப்பொருள்கள் மாய்வதற்கு இடமாக இருப்பதால் இதனை மாய் என்றும், அதிலிருந்து அனைத்தையும் ஆக்கப்படுவதால் என்றும் ஆகி மாயா என ஆகின்றது. ஆதலால் உண்மை பொருளாகிய மாயையை இறைவன் முதற்காரணமாக கொண்டு பராசக்தியின் துணையாகிய துணைக்காரணத்தோடு அதன் நிமித்த காரணமாய் அனைத்தையும் படைக்கின்றான் என்று இது கூறப்படுகின்றது. சைவ சமயம் அளவைகள், காண்டம், கருதல், உரை, ஒப்பு, பொருள், அபாவம் என 6 ஆகும். சிவத்தின் தன்மை அதையும் வாசி. சைவ சமயம் கூறும் அந்த ஹெடிங் விடும். சிவத்தின் தன்மை சைவ சமயம் அது சிவத்தின் தன்மை. சைவ சமயம் கூறும் இறைவனுக்கு சொரூப நிலை, தடத்த நிலை என 2 பெருநிலைகள் உள்ளன. இறைவனை சச்சிதானந்தம் என்று அழைக்கின்றோம். சத்தண்ட அழியாதது, சித்தண்ட அறிவுடையது, ஆனந்தம் என்ப இன்பமயமானது. இவர் எல்லாம் வல்லவர், தானே தானாய் நிற்பவர், பிறப்பு இறப்பு அற்றவர், பரிசுத்தமானவர், அருளை உருவாக கொண்டவர். இக்குணங்களுக்கு மாறான குணமுடையவர்கள் பசுக்கள் அல்லது ஆன்மாக்கள் எனப்படும். பசு அல்லது உயிர். பசு இதனை உயிர் எனவும் ஆன்மா எனவும் கூறுவர். எண்ணில்லாத உயிர்கள் உள்ளன, அவை என்றும் உள்ளவை. கடவுள் உயிர்களை உண்டாக்குவது இல்லை, உடம்பை படைக்கிறார். அதனுள் பொறி, புலன், கரணம் இவற்றை அமைக்கின்றார். இவை கருவிகள் அல்லது தத்துவங்கள் எனப்படும். உள்நிலை கருவிகள் 36 தத்துவங்கள், புறநிலை கருவிகள் 60 தத்துவங்கள். ஆக 96 தத்துவங்கள் உள்ளன. சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என 5 அவத்தைகள் ஆன்மாவுக்கு உண்டு. ஆன்மாக்கள் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என 3 வகைப்படுவர். ஆணவம் என்ற ஒரு மெலமுடையவர் விஞ்ஞானகலர், ஆணவம் கண்மம் என்ற 2 மெலமுடையவர் பிரளயாகலர், ஆணவம் மாயை கண்மம் என்ற 3 மெலமுடையவர் சகலர். ஆன்மா இருள் மெலத்தில் அழுந்தி கிடக்கிறது. அதனால் நல்வினை தீவினைகளை அது இயற்றுகிறது. வினைக்கீடாக பிறப்பு இறப்புகளை அனுபவிக்கிறது. ஆன்மா சத்து. இயல்பாகவே உயிரில் பாசம் என்பது களிம்பு போல இருக்கிறது. ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாகும் தன்மை உடையது. அது உலகத்தை சார்ந்து நின்றால் இப்பாசம் அதை பற்றி கொண்டு நிற்கும். உயிர் கடவுளை சார்ந்து விட்டால் பாசம் விலகி போகும். இந்த 2 தன்மையும் உயிருக்கு இருப்பதால் அதனை சத்து என்பர். சத் சக அசத்து, சத்து. இப்ப பாக்குறீரு 14 மெய்யாண்ட சாஸ்திரங்களையும் சுருக்கி ஒன்றுக்குள்ள படிக்கிறான். பாசம் ஆணவம், கண்மம், திரோதாயி, சுத்தமாயே, அசுத்தமாயே என 5 வகைப்படும். பசுவாய உயிர்களை கட்டி நின்று கடவுளை அடைய விட்டாது தடுப்பதால் இது தடை அல்லது பாசம் எனப்படும். சுத்தமாயை தனு, கரணம், புவனம், போகம் இவற்றை விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் கொடுக்கிறது. தனு உடம்பு, கரணம் உடம்புக்கேற்ற இந்திரியம் முதலியன, புவனம் உலகம், போகம் உடம்பால் நுகரப்படும் இன்பம். இவ்வாறே அசுத்தமாயை சகலருக்கு தனு, கரண, புவன போகங்களை கொடுக்கிறது.
திரோதாயி ஆன்மாவை இவற்றில் அழுந்தி கிடக்கும்படி செய்யும். கன்மம் பிறப்புகளுக்கு காரணமாய் நிற்கும். நல்வினை தீவினைகளுக்கு தக்கவாறு இன்ப துன்பங்களை ஊட்டும். ஆணவமலம் ஞான எனது என்னும் பெற்றினை கொடுத்து மேலும் வினை செய்யும்படி செய்யும். பசுபாசத்தை விட்டு நீங்கினால் முத்தி பேற்றினை அடையும். சைவ சமய கிளைகள். சைவம், பாசுபதம், மாவிரதம், கபாலம், பாமம், பைரவம், ஐக்கியவாதம் என 6 சமயங்களை அகப்புறச் சமயங்களாக கூறுகிறது. இவற்றுள் பாசுபதம் ஆணவமலம் இல்லை எனவும், இன்ப துன்ப வெறுப்பு தோன்றும் பொழுது கடவுள் அருளை ஆன்மா பெறுகிறது எனவும் கூறும். மாவிரதம் ஆன்மா பந்தமுற்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். எலும்பு மாலை அணிந்து சரியை தொண்டு செய்தால் முத்தி பெறலாம் என கூறும். கபாலம் தலையோட்டில் ஐயமேற்று உண்டு பச்சை கொடியேந்தி சிவனை வழிபட்டால் சிவன் ஆவேசிப்பான் எனவும், சிவத்தோடு சமமாய் உயிரும் வாழும் எனவும் கூறும். வாமம் சக்தியை வழிபட்டு சக்தியில் இழைப்பதே முத்தி என இயம்பும். பைரவம் பைரவ கடவுளை சேருவதே முத்தி என கூறும். ஐக்கியவாதம் ஆணவ மலம் இல்லை என கூறும். புண்ணிய பாவங்கள் துளையொத்தபின் மாயா கன்மங்கள் அழியும் எனவும் இயம்பும். சைவ சமய அகச்சமயங்களாக பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர அபிகாரவாதம், சிவாத்துவிதம் என 6 சமயங்கள் உள்ளனவாக கூறுவர். பாடனவாத சைவத்தில் முத்தியிலும் ஆணவன் நீங்காது எனவும், கல்போல் கிடப்பதே முத்தி எனவும், ஆன்மா இறைவனோடு கூடுவதில்லை எனவும் கூறுவர். பேதவாத சைவத்தில் ஆன்மா மும்மலமும் நீங்க பெற்று பெருவானும் பெருமாய் நிற்கும் எனவும், அதுவே முத்தி எனவும். சிவசமவாதத்தில் உயிர் அறிவிக்க இதுவும் எங்களை பெருச எங்களுக்கு உப்ப தேவை இல்லை. நாங்களானுடைய இதை ஸ்கிப் பண்ணுவோம். இதை படித்தோம்னா எங்களுக்கு உள்ளதும் போயிடும். மதங்களின் இணைப்பு எங்களுக்கு அதுவும் வேண்டாம். நாங்களும் இப்ப ஸ்டார்டிங் படிக்க இதுகளை படிச்சோன்னே எங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும், என்னடான்ட்டு. சரி, ஓகே, இதுல இருந்து படிப்போம். கடவுள். கடவுள் கடவுள் என்ற பதம் கட என்னும் பகுதியையும் உள் என்னும் தொழில் பெயர் விகுதியையும் கொண்டது. கடவுள் என்பதற்கு எல்லாவற்றையும் கடந்தவர் என பொருள் கூறலாம். எவற்றினுள்ளும் கடந்து நிற்பவர் எனவும், எல்லா அண்டங்களையும் அவற்றிலுள்ள எல்லா சராசரங்களையும் கடக்கின்றவர் அல்லது இயக்குறவர் எனவும் பொருள் கூறுவர். எண்ணில்லாத அண்டங்கள் பெறவழியில் தாமே சுழன்றும் அவற்றுள் சிலவற்றை சில சுற்றியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் ஒரு வரையறைக்குட்பட்டு சஞ்சரிக்கின்றன என்று பூவோல ககோல வல்லுனர் கூறுகின்றனர். எங்கு நிறைந்த அணுக்கள் ஏகதாளத்தில் ஆடிக்கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு இவற்றை ஆட்டுவிப்பது எது என தெரியாமல் விஞ்ஞான வல்லுனர் வியப்படைகின்றனர். இதனை உற்று நோக்கும் பொழுது மனித அறிவு கெட்டாத ஒரு மகத்தான சக்தி உண்டு என்பதும், அதுவே அற்புத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதும் விளங்கும். இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர் பிராணிகளும் தோன்றி வாழ்ந்து மடிகின்றது நாள்தோறும் நாம் பார்க்கிறோம். இவை ஆதி காலந்தொட்டே நடந்து வருகின்றன. இத்தொழிலில் ஒழுங்காய் நடக்க தோன்றாதவனும் அழியாதவனும் என்று நின்று நிலவுகின்றவனுமாய் ஒருவன் அவசியம் வேண்டும். அவனே கடவுள் ஆவான். கடவுளுக்கு ஓர் நாமம், உயிர், ஊர், குணம், வடிவம், குறி முதலியன இல்லை. அவன் நமது உடம்பினுள் உயிர் இருப்பது போல உயிரினில் உயிருக்குயிராய் உரைகிறார். எல்லா உயிர்களுக்கும் உடம்பு உறைவிடம். இறைவனுக்கு நமது உயிர் உறைவிடம். எவ்வுயிரும் பராபரன் தன் சந்நிதியாகும். இலங்கும் உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோவில் என ஆன்றோர் கூறியுள்ளனர். சூரியன் ஒருவனாக இருந்து எல்லா உயிர் வர்க்கங்களுடைய கண்களுக்கும் ஒளியை கொடுப்பது போல கடவுள் ஒருவராயிருந்து எல்லா உயிருக்கும் விளக்கம் தருகிறார். நான் முடிச்சுட்டேன். மற்றது வாசிம. அக்கடவுள் கண்ணொளியும் உள்ளுணர்வும் போல நம்முள் நின்று அடிய கருத்துக்களை அறிவிக்கிறார். இத்தகைய அருவ நிலையில் இருக்கும் கடவுள் தனதருளால் உருக்கொண்டும் வருகிறார். கடல் நீர் சூரிய வெப்பத்தால் நீராவியாக மாறுகிறது. அந்நீராவியே மேகமாய் மழையாய் பொழிகிறது. நீராவி நமது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அது மேகமாய் மழையா
காமற் போனால் அந்த நீராவியல் நமக்கு ஒரு பயனும் இல்லை. அதுபோல கடவுள் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறார். அவர் மலை போல உருக்கொண்டு வராமல் போனால் நமக்கு அவரால் ஒரு பயனையும் அடைய முடியாது. நாம் பயனடையும் பொருட்டே கடவுள் அருள் கொள்கிறார். அளவைகள் வாசியுங்க. அளவைகள். காண்டல் அளவை. கடவுளை கண்ணால் காண முடியவில்லை. கண்ணால் காண்பதற்கு பொருள்களையே நாங்கள் உண்டென நம்புவோம். அல்லாதவற்றை நம்ப மாட்டோம் என சிலர் கூறுகின்றனர். ஆனால் கடவுளை கண்ணால் கண்ட பெரியோர்கள் இந்த இந்து மதத்தில் பலர் உண்டு. பிரமாபுரமேவிய பும்மான் இவனன்றே என சம்பந்தர் கடவுளை தந்தைக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என அப்பரும், கண்ணால் யானும் கண்டேன் காண்க என மாணிக்க வாசரும் கூறியுள்ளனர். கடவுளிடத்தில் எடுப்புமில்லாத பக்தியுடைய பரம ஞானிகள் அவரை நேரில் காண முடியுமே தவிர சமய ஞானமும் சமய வாழ்வும் இல்லாதவர்களால் அவரை என்றும் காண முடியாது. கண்ணால் கண்டால் அன்றி நம்ப மாட்டோம் என இவர்கள் கூறுவது தவறு. கடவுள் விறகில் தீ போலவும் பாலில் நெய் போலவும் மணியில் ஒளி போலவும் மறைந்து உரைகின்றார். கடவுளுக்கு உறவாகிய கோலினை நட்டு உணர்வாகிய கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்பார். கருதல் அளவை. கண்ணால் காண முடியாத போயினும் அனுமானத்தால் அவர் உண்டென உணரலாம். மலையில் தீ உண்டு என்பதை புகையால் அறிவது போல கடவுள் அரிய செயலை கண்டு அவர் உண்டென அறியலாம். நூலளவை. காட்சியாலும் அனுமானத்தாலும் அறிய முடியாத அரிய விஷயங்களை நூல்களால் உணரலாம். நான் நமக்கு தெரியாத இடங்களுக்கு பிரயாணம் செய்யும் போது கால அட்டவணை, அதாவது இரவிலே ரயில்வே கைது அந்த எத்தனை மணிக்கு ட்ரெயின் போறது வாரதண்டு போட்டு இருக்குவினா ரயில்வே கைது முதலியவற்றை நம்புகின்றோம். இச்சிறிய யாத்திரைக்கு இச்சிறிய நூலை நம்புவது போல இறைவனை பற்றி அறிவதற்கு அவனை பற்றி கூறும் நூலை ஏன் நம்பக்கூடாது? ரயில்வே வழிகாட்டியை நம்பாதவனுக்கு யாத்திரை செய்ய முடியாததை போல சமய நூல்களை தெரியாதவனுக்கு கடவுளை பற்றியும் தெரிய முடியாதாகிவிடும். நாம் ஒரு நதியில் நீராடுவதால் நதிக்கு எவ்வித பயனும் இல்லாதது போலவும், குளிர் மாற்றம் தீயின் அருகில் இருந்து நாம் குளிர் காய்வதால் தீக்கு எவ்வித பயனும் இல்லாத போலவும், நாம் கடவுளை வணங்குவதால் கடவுளுக்கு எவ்வித பிரயோசனமும் ஏற்படுவதில்லை. தண்ணீரில் குளிப்பதாலும் தீக்காய்வதாலும் உண்டாகும் நன்மை நமக்கே ஆகும். ஆதலால் கடவுளை வணங்குவதால் நாமே நன்மை பெறுகிறோம். கடவுளுக்கு அருவுருவம் உருவம் என்னும் 3 நிலையும் உண்டு. அருவத்தில் அவர் சிவம், சக்தி, நாதம், விந்து எனவும், ரூபத்தில் சதாசிவம் எனவும், ரூபாரூபத்தில் சதாசிவன் எனவும், ரூபத்தில் மகேஸ்வரன், உருத்திரன், மாலயன் எனவும் 9 விதமான பெயர்களை பெறுகின்றார். இதனை சிவஞான சித்தியார் சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், திகழும் ஈசன், உவந்தருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவம் 4 இங்கு உருவம் 4 உபயம் ஒன்றா நவந்தரு பேதமிக நாதனே நடிப்பர் என்பர் என கூறும். எப்படி வருது சைவ சித்தாந்தம்? கடவுள் ரூபங்கள் எடுக்க வேணும். இந்த வருது அரூபம், சிவம், ரூபம் 5 சதாசிவம், திருவேணி, சிவம், சக்திநாதம், விந்து, அரூப திருவேணி சதாசிவம்,
ரூபத்திருமேனி மகேஸ்வரன் உத்திரன் மாலயன். ம். இதனால் ஏகநாயகனே சக்தியை எழுப்பி இரண்டு ரூபாகவும் சக்தியோடு சேர்ந்து சதாசிவமாகவும் நாதம் விந்து ஆகவும் மகேஸ்வரன் உத்திர திருமால் பிரமன் என 4 மூர்த்திகளாகவும் நவந்தரு பேதமாக நடிக்கின்றான் என்பது விளங்குகின்றது. இவ்வுண்மையை உணர்ந்து சிவசக்திவாதம், சைவ வைணவ பேதம் முதலியவற்றை விட்டு இந்துக்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு அவரவர்க்குரிய மூர்த்திகளை வழிபட்டு அனைத்தும் ஏகநாயகன் வழிபாடேயாகும் எனக் கொண்டு வாழ்வார்கள். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் படிக்கலாம். இன்றைக்கு நடக்க போயிலன். சக்தியும் சிவமும். அம்மையப்பர் கடவுளின் அருளை சக்தி என நாம் வழிபடுகிறோம். அருளது சக்தியாகும். அரண் தனக்கு அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவம் இன்றி சக்தி இல்லை என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது. அருட்சக்தி பெண் வடிவம் கொண்டது நம் பொருட்டே ஆகும். இவ்வுலகிலுள்ள உயிர்கள் எல்லாம் ஆண் பெண் என இருவகையா பிரிந்து வாழ்ந்து இன்புறுகின்றன. செடி கொடிகளிலும் ஆண் பெண் தன்மை உண்டு. எல்லா உயிர்களும் போகத்தை நுகர இறைவன் சக்தியும் சிவமும் ஆகி அம்மையப்பராயிருந்து இவ்வுலகை உண்டு பண்ணுகின்றார். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என திருக்களிட்டுப்படி அறியம்புகிறது. சிவலிங்கத்தில் உள்ள இலிங்கம் சிவமும் பீடம் சக்தியும் ஆகும். நிறுத்தனர் தமது இச்சையால் திருவிருக்கொள்வர் என திருவிளையாடல் கூறுகின்றது. சிவம் சக்தியோடு சேர்ந்து விளங்கினால் இவ்வுலகில் உள்ள இயங்கும் பொருள்களும் இயங்கா பொருள்களும் ஆண் பெண் தன்மையில் கூடி மகிழும். இன்றெலவை கூடாது பிரியும். இறைவனை கல்லால் நிழலில் தட்சணாமூர்த்தியாய் இருந்த போது உயிர்கள் கூட்டுறவின்றி இன்புறாமல் இருந்தன எனவும், அம்மையை மணந்து அம்மையப்பரான பொழுது எல்லா உயிர்களும் இன்புற்றிருந்தன எனவும் அறிகிறோம். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தது ஏன் என்னும் கேள்விக்கு பெண்பால் கந்திலனேல் பேதார் விண்பாவியோ எய்தி வீடுவர் காண மணிவாசகர் விடை கூறுகிறார். மக்கள் இன்புறுவது அவரவர் பொருட்டாகும். இறைவன் இன்புறுவது உயிர்களின் நிலத்துக்காகவும். கோயில்களில் பள்ளியறை அமைத்திருப்பதும் திருக்கல்யாணம் முதலியன நடத்துவதும் இக்கருத்து பற்றிய நமக்கு ஒரு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாகும். ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாண உற்சவம் நடத்துவது தேவர்களின் கணக்குப்படி தினந்தோறும் நடத்துவதாகும். மீன் அது இடும் முட்டைகளை கண்ணால் பார்க்க முட்டை பிரித்து கொஞ்சாவது போல பராசக்தியின் கடைக்கண் பார்வை நம்மிடம் பதிய நாம் பரிபக்குவம் அடைவோம். தாயை மீனாட்சி என்று அழைக்கிறோம். அவளது மீன் போன்ற கண்களால் நம்மை பார்க்க நாம் பரிபாவம் அடைவோம். இறைவன் அரூபத்தில் சிவமாய் இருக்கும் பொழுது அவளும் அரூபத்தில் சக்தியாய் இருப்பாள். அவன் நாதமாய் இருக்கும் போது அவள் விந்து சக்தியாய் விளங்குவாள். அவன் ரூபாரூபத்தில் சதாசிவமாய் இருக்கும் போது மனோன்மணி ஆவாள். இவ்வாறே ரூபத்தில் மகேசனுக்கு மகேசியாகவும் உருத்திரனுக்கு உமையாகவும் திருமாலுக்கு இலக்குமையாகவும் பிரமனுக்கு சரஸ்வதியாகவும் உருக்கொள்கின்றாள். தாட்ல வடிவா போட்டிருக்க. அரூபம் சிவம் சக்தி நாதம் விந்து ரூபாரூபம் சதாசிவமா இருக்கேக்க அவ மெனோன்மணிய. அப்புறம் ரூபத்துல மகேசன அவர் இருந்தா அவ மகேச, உருத்திரன் உமை, திருமால் இலக்குமி, பிரமன் சரஸ்வதியா இருக்கிறா. அப்ப அந்த ரூபத்திலையும் அவைகளுக்கு அந்த சக்தியோட தான் அவர் இருப்பார். அப்ப இதனை சக்தியாய் பிந்து சக்தியாய் மெனோன்மணி தானாகி ஒத்துரும் மகேசையாகி உமை திருவாணியாகி வைத்துரும் சிவாதி கிங்கன்பர் சக்தி ஒருத்தியாகும் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளன் நிற்பான் என சிவஞான சித்தியார் ஊறுகிறார். அப்ப நாங்கள் இதை திறன் நின்றான் ஈசன் அத்திரம் அவள் நிற்பாள் பாவிக்கிறோம். நாங்கள் இந்த பாட்டையே தந்துட்டேன். திருஞான சம்பந்தர் திருவருக்கூற்றையில் ஓர் உருவாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் என கூறுவ. இதன் பொருள் கடவுள் நீர் உயிர்களுக்கு இறங்கி 5 தொழில்களையும் செய்ய உமது விருப்பினாலே ஒரு திருவுருவை எடுத்தருளினீர். பின் சக்தியை எழுப்பி அதை கொண்டு சக்தி சிவம் எனும் 2
உருவானீர் என்பதான். திருமூலர் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என இயம்புகிறார். இருமை நின்றி இயங்காது உலகு என்பது விஞ்ஞானம். ஒரு செயல் நடக்க இரண்டின் சேர்க்கை அவசியமாம் என்பது இதன் கருத்து. மின்சார சக்தியை ஆராய்ந்து பார்த்தால் அதன் 2 வகையான சக்திகள் இருப்பதை காணலாம். ஒன்று பாசிட்டிவ், மற்றொன்று நெகட்டிவ். இவ்விரண்டும் சேர்ந்தே மின்சாரம் உண்டாகும். இதை போன்றே சிவசக்தியின் சேர்க்கையாலேயே உலக நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. அருவுருவத்திலிருந்து உருவம் உண்டாகும் என்பதை பிண்டத்திலிருந்து மனிதர், விலங்கு முதலியனவும், அண்டத்திலிருந்து பறவைகள் முதலியனவும், வித்திலிருந்து தாவரங்கள் உருப்பெற்று வெளிவருவதால் உணரலாம். அதனாலேயே சிவசக்தி அரு உருவமாய் நின்று மூர்த்திகளின் உற்பத்திக்கு மூல காரணமாயிற்று என்பதை அறியலாம். வாசியும் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் இறைவன் அம்மையப்பராகி இரு வடிவில் தோன்றுவதே அன்றி ஒரு வடிவம் தோன்றுவதும் உண்டு. அதனை அர்த்தநாரீஸ்வரர் என்பர். அர்த்தம் சமன் பாதி, நாரி பாதி சமன் மாது. நாரி என்றா மாது, அர்த்தம் என்றா பாதி, நாரி மாது. அர்த்தநாரீஸ்வரர் என்பதற்கு பாதி மாது உடைய பேரன் என்பது பொருள். இவ்வடிவை மாணிக்க வாசகர் தோளும் துகிலும் குளையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூலமும் தொக்கு வளையும் உடைய தொன்மையும் கோலமே நோக்கி குளுந்தூதாய் கோத்தொம்பி என பாட்டில் படம் பிடித்து காட்டுகின்றார். பரமன் தனது பாதி வடிவை நாராயண வடிவமாக்கி காட்சி அளிப்பது உண்டு. இவ்வடிவை சங்கர நாராயணர் கூறுவர். அப்பர் மாயை மகிழ்ந்ததொரு மாலை மகிழ்ந்தொரு பால் வைத்தார் போலும் என பாடுகின்றார். சைவத்தில் சிவனது இடப்பக்கம் மால் என கூறுவது போல வைணவத்தில் நாராயணன் வலப்பக்கம் சிவன் என கூறுவர். பிறை தங்கு சடையானை வலத்தே வைத்து என்னும் வாக்கால் அறியலாம். இந்த சங்கர நாராயண திருக்கோலத்தை பெரியாழ்வார் தாழ் சடையும் நீள்முடியும் ஒள்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னானும் தோன்றாமல் சூழும் திரண்டவுரு பாயும் திரண்ட அருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவம் ஒன்றாய் இசைந்து என அழகுற கூறுகிறார். மேற்கூறியவற்றால் சிவசக்தி வேதமும் சைவ வைஷ்ணவ வேதம் என்று இந்துக்கள் அனைவரும் இணைந்து வாழ்வோமாக. இதப்படி உமக்கு ஆசையா இருக்குது. விநாயகர் நாதமும் பிந்துவும். விநாயகர் என்ற சொல்லுக்கு நாயகர் இல்லாதவர் என்பது பொருள். ஓம் அனீஸ்வராய நம என்று மந்திரத்திற்கு ஓம் அனீஸ் இதுவே பொருளாகும். அநாயக நமக நாமதம் விநாயகம் கணேச பஞ்சரத்னம் நாயகம் நமாமிதம் இது ஒரு பாட்டு ஒன்று இருக்கு நினைக்கிறேன். நமாமிதம் கணேச பஞ்சாத்தர இருக்கு. அது இருக்குது, அதை எடுக்க வேணும். என்னண்டு எடுத்தா நாங்க அந்த படிக்க தொடங்க முதல் படிக்கலாம். கணேச பஞ்சரத்னம் எடுத்து போட்டே நான் தேரும். கணேச பஞ்சரத்னம் எங்கேயோ இந்த நினைக்கிறேன் அநேகம் சங்கீத பிள்ளைகள், மியூசிக் படிக்கிற பிள்ளைகள் இது படிக்கிறது. கணேச பஞ்சரத்னம் அநாயக பிளஸ் ஏக பிளஸ் நாயகம் அநாயக கைக நாயகம், அதாவது விநாயகருக்கு மேல் வேறொரு நாயகர் இல்லை என்பதாம். விசேஷமான நாயகர், எல்லோருக்கும் மேலான நாயகர் எனவும் பொருள் கூறுவர். தன்னை தலைப்பவரும் செலுத்துபவரும் இல்லாத தன்மையர் எனவும் பொருள் கூறுவர். விக்னேஸ்வரர் என்ற நாமமும் இவருக்குண்டு.
விக்கினங்கள் வராமல் தடுப்பவர் என்பதும் இதன் பொருள். சிவபெருமானிடத்திலிருந்து ஓம் என்னும் நாதம் ஆதியில் பிறந்தது. ஓம் என்பதை பிரணாவம் என கூறுவர். பிரணவம் என கூறுவர். பிரசகனவ என்று பிரித்து என்றும் புதியது என பொருள் கூறுவர். விநாயகர் பிரணவ வடிவினர். ஓம் பிரணவானன தேவாய நம என்பது அவரது மந்திரங்களுள் ஒன்று. ஓம் என்னும் பிரணவத்தின் வடிவமே விநாயகர் வடிவம். அதன் ஒலி வடிவமே நாத விந்துவாகும். மேல்சுழி இருக்குமிடம் விநாயகரது ஒடிந்த கொம்பு இருக்குமிடம். அது அங்கிருந்து வலது கை வழியாக மேலேறி கீரிடத்தை சுற்றி இடக்கை பாசம் வரை வந்து வளைந்து நெற்றி பொட்டு வரையும் சென்று துதிக்கை வழியாக கீழிடத்தை வரை வந்து கீழ் இடக்கை வரை வந்து கால் வரை இறங்குகின்றது. இடக்கையும் அதிலிருக்கும் மோதகமும் வட்டமும் என்பதை குறிக்கின்றது. ஆதலில் ஓம் என்னும் வரி வடிவமே விநாயகரது வடிவமாகும். இவருக்கு கரங்கள் 5. திருமூலர் ஐங்கரத்தனை மேலெடுக்கும் 5 கரத்தனை ஆனை முகத்தனை என கூறுகின்றார். இவரது துதிக்கையில் ஒரு குடம் இருக்கின்றது. இக்குட நீரால் தாய் தந்தையரை நீராட்டி வழிபடுகிறார். தாய் தந்தையரிடம் இவருக்கு பக்தி இதனால் நன்கு அந்த குடத்தலைவர் தாய் தந்தையருக்கு தானே நீராட்டு விளங்குகிறது. 12 கைகளிலும் பாசம் அங்குசங்களை வைத்திருக்கின்றார். யானையை அடக்க யானை பாகன் பாசாங்குசங்களை வைத்திருப்பார். விநாயகரோ அவற்றை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு யானை பாகன் யானையை படுகுழியில் விழாமல் தடுத்து நேர்வழியில் நடத்துவது போல உயிர்களாகிய யானைகளை பாசங்களாகிய படுகுழியில் விழாமல் தட்டு நல்ல வழியில் நடத்தி நமது பாசத்தை அவரது கையில் இருந்து பாசத்தால் கட்டி அங்குசத்தால் வெட்டி பாச நீக்கம் செய்து முற்றி பெற்று அருளுகின்றார். முன்கைகளில் வலது கையில் ஒடிந்த கொம்பினை வைத்திருக்கின்றார். இது கயமுகாசுரனை கொன்று தேவர்களை காப்பாற்றியதன் அறிகுறியாகும். இடது கையில் மோதகத்தை தாங்கி இருக்கின்றார். இது அமிர்த கலசம் என்றும் கூறப்படும். மோதகத்தில் இருக்கும் விருப்பம் அதிகம். இவருக்கு விருப்பம் அதிகம். மோதகம் என்பதற்கு அழிவற்ற தன்மை அல்லது நிஜானந்தம் என்பதும் பொருள். 5 கரங்களில் ஒரு கையை தாய் தந்தையருக்கும் மற்றொரு கையை தேவர்களின் நிலத்தின் பொருட்டும் ஒரு கையை தன் பொருட்டும் ஆக்கி 2 கைகளை ஆன்மாக்களாகிய நமக்கு உதவுவதன் பொருட்டும் வைத்துக் கொண்டிருக்கின்றார். இக்கருத்தை பன்னியம் ஏத்தும் கரம் தனக்காக்கி பானிலா மறு திருக்கை விண்ணவர் காக்கி அரசன கலசவியன் தந்தை தாய் காக்கி கண்ணிலானவ வெங்கரி பிணித்தடக்கி கரிசினே கிருபையுமாக்கும் அண்ணலை தணிகை வரைவளர் சகாயனை இக்களிப்பாம் என்று தணிகை புராணம் ஒன்று இருக்குது தானே என்று தணிகை புராண பாடலால் அறியலாம். விநாயகருடைய உருவம் பல அரிய உண்மைகளை உணர்த்துகின்றது. அவர் பெண்ணும் அல்லர், அலியோ எனில் அதுவும் அல்லர். யானை தலைமை, தேவ உடல் இவற்றை கொண்டிருப்பதால் மிருகமும் அல்ல, மனிதரும் அல்லர். தொந்தி வயிற்றோடு
சப்பை காலோடும் இருக்கின்றார். இவற்றால் விநாயகர் நாம் காணும் எவ்வகை இனத்தையும் சாராதவர் என்று உணர்கின்றோம். இதான் முக்கியம். நான் தேடிக்கொண்டு வாரதா யானைக்கு மத ஜலம் ஒழுகுவது போல இவருக்கும் பலப்பக்க அறக்கருணையும் இடப்பக்க மரக்கருணையும் பொழிகின்றது. இதனை பரஞ்சோதி முனிவர் கருணை என்னும் வெள்ள மதம் பொழி சித்தி வேளத்தை நினைந்து வரு வினைகள் தீர்ப்பாம் என கூறுகின்றார். சிவனுக்கும் பிள்ளையார், முருகன், வீரபத்திரர் என்னும் 3 குமாரர்கள் உண்டு. இவர்களில் விநாயகரே சிவனுடைய பிள்ளைகளில் முதன்மையானவர் என்பதை பிள்ளையார் என்ற சிறப்பு பெயரால் அறியலாம். பிள்ளையாரை வணங்குவதால் மலங்கள் விலகும், திருமகள் வந்துரைவாள், விக்கினங்கள் அவகலும், இருவினை நீங்கும். விநாயகரே குருவாக வந்து அருள் புரிவார் என்பதை அவ்வை பிராட்டியார் குறிவடிவாகி குவலயந்தன்னை திருவடி வைத்து என கூறுவதால் அறியலாம். அவரே முத்தி கொடுப்பர் என்பதை ஔவையாரின் இருந்து முத்தி இனிதெனக் கருளி என்று வாக்கியம் உணர்த்துகின்றது. அவ்வை பிராட்டியாரை விநாயகர் தனது துதிக்கையா தூக்கி கைலாயத்தை சேர்த்தார் என்று வரலாறு இதனை வலியுறுத்துகின்றது. ஆலயம் என்பதை சகலயம் என பிரிக்கலாம். என்பதற்கு ஆன்மா என்று பொருள். லயம் என்பதற்கு இலயமாவதற்கு அல்லது சேருவதற்கு உரிய இடம் என்பது பொருள். ஆகவே கடவுளது திருவடியில் ஆன்மா இழைப்பதற்கு இடம் என பொருள் கூறலாம். என்பது ஆணவமலத்தை, லயம் என்பது அடங்கி இருத்தலையும் குறியும். ஆதலால் ஆலயம் ஆணவமலம் அடங்குவதற்குரிய இடம் என்பது விளங்குகிறது. இதனை கோயில் எனவும் கூறுவர். சகையில் கோயில், கடவுளில் தங்குமிடம், கோயில் கடவுள் தங்குமிடம். பூமியின் அடியில் எங்கும் தண்ணீர் வியாபித்திருந்தாலும் நமக்கு அதை உபயோகப்படுத்த வேண்டுமானால் ஒரு கிணறு வெட்ட வேண்டியதாய் இருக்கிறது. அதாவது மின்சாரம். ஆகாயம் எங்கும் பரவி இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பவர் ஹவுஸ், அதாவது மின்சார நிலையம் வழியாகத்தான் அதனை நமக்கு உபயோகிக்க முடிகிறது. இவற்றை போல் கடவுள் எங்கு நிறைந்திருந்தாலும் ஆலயங்கள் சிறப்பாக நின்று அருள் செய்கிறேன். பசுவின் உடம்பெல்லாம் அப்ப கடவுள் எங்க இருந்தாலும் அந்த ஆலயத்துலதான் இருக்கிறார். அதுக்குதான் நம்ம சொல்லினோம். பசுவின் உடம்பெல்லாம் பால் வியாபித்திருந்தாலும் அது அகடுகளின் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அதுபோல இறைவன் எங்கு வியாபித்திருந்தாலும் ஆலயங்கள் இல்ல, மூர்த்திகளின் வழியாகத்தான் அருளை சுரக்கிறான். ஆலயம் மனித வடிவம். கோயில்கள் நமது உடம்பின் வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை சேத்திரம், சரீர பிரஸ்தாரம் என்பர். ஆலயம் மனிதர் உடம்பு போல அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது இதன் பொருள். இதனை திருமூலர் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிராணர்க்கு வாய்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தற்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்துங் காளாமணி விளக்கே என கூறுகிறார். இதனை வேறொரு முறையிலும் மனித உடம்போடு ஒப்பிட்டு கூறுவதுண்டு. மனித உடம்பில் உள்ள பாதங்கள் கோபுரம், முழங்கால் ஆஸ்தான மண்டபம், தொடை நிறுத்த மண்டபம், தொப்புள் பலிபீடம், மார்பு மகா மண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், சிரம் கற்ப கிரகம். சிரத்தில் உள்ள 2 செவிகளில் வலது செவி தட்சணாமூர்த்தி, இடது செவி சண்டிகேஸ்வரர். அப்பா. மார்பில் நடராஜர், கழுத்தில் நந்தி, வாய் ஸ்நபன மண்டல வாசல், மூக்கு ஸ்நபன மண்டபம், புருவ மத்தியில் இலிங்கம், தலையின் உச்சி விமானமாகும். கோபுரம் ஸ்தூலலிங்கம் ஆகும். கோபுர தரிசனம் கடவுளது பாத தரிசனம் என்பர். இதனை பிரமந்திர மத்திய கபாலத்வாரம் என்று யோகிகள் கூறுகின்றனர். அண்ட பிண்டங்கள் அனைத்தையும் அடக்கி கொண்டிருக்கும் பரமபுருஷனாகிய இறைவனது விராட்ஸ்வரூபமே கோபுரம் ஆகும். உச்சியில் இருக்கும் கும்பம் சோட சாந்தம் எனப்படும்.
பிரகாரங்கள். கோயிலில் இருக்கும் பிரகாரங்கள் 3, 5, 7 காணப்படுகின்றன. 3 பிரகாரங்கள் அன்னமயம், பிராணமயம், மனோமயம் என்ற 3 கோஷங்களையும் உணர்த்துகின்றன. 5 பிரகாரங்கள் இவற்றோடு விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்னும் கோஷங்களாக குறிக்கின்றன. 7 பிரகாரங்கள் இவற்றோடு ஸ்தூல சூக்குமங்களை விளக்குகின்றன. பல முறை பிரகாரங்களை சுற்றி வலம் பெறுவது கோஷங்களை கடந்து இறைவன் விளங்குகிறான் என்பதை நினைப்பூட்டுகிறது. விமானங்கள் நாகரம், திராவிடம், பேசரம் என்று மூன்று வகைப்படும். பீடம் முதல் அனைத்தும் சதுரமாக உள்ள விமானம் நாகரம் எனப்படும். கண்டம் முதல் வட்டமாக உள்ள விமானத்தை பேசரம் என்பர். கண்டம் முதல் 8 கோணமாக உள்ள விமானம் திராவிடமா. ஆண் விமானமாக நாகரத்தையும், பெண் விமானமாக திராவிடத்தையும், அலி விமானமாக பேசரத்தையும் கூறுவர். விமானத்தின் கீழ்ப்புறம் முருகனையும், தென்புறம் தட்சணாமூர்த்தியையும், மேல்புறம் விஷ்ணுவையும், வடபுறம் பிரமனையும் கதையால் அமைப்பர். விமான மேல்பாகத்தில் இடபத்தையாவது பூதத்தையாவது அமைப்பது மரம். விமானத்தையும் கோபுரத்தை போல் ஸ்தூல லிங்கமாக கருதுவர். கொடிமரம். கோபுரத்தை ஸ்தூல லிங்கம் என கூறினோம். கொடிமரம் சூட்சும லிங்கமாகும். கொடிமரத்தின் அடிப்பாகம் சதுரமாக இருக்கும். இது இறைவனின் படைப்பை உணர்த்துகிறது. இது பிரம பாகம் ஆகும். அதன் மேலுள்ள பாகம் எண்கோணமாய் இருக்கும். இது காத்தலை குறிக்கும். இது விஷ்ணு பாகம் ஆகும். மேல் உருண்டு நீண்ட பாகம் உருத்திரனை குறிக்கும். அது சங்கார தொழிலின் அறிகுறி ஆகும். ஆகவே கொடிமரம் மும்மூர்த்திகளையும் முத்தொழில்களையும் உணர்த்துகிறது. கொடிமர பிரதிஷ்டையின் நோக்கம் அசுரர்களை அகற்றுவதன் பொருட்டும் சிவகணங்களையும் தேவர்களையும் அழைத்தற் பொருட்டும் ஆலயத்தை இரட்சித்தற் பொருட்டும் பக்தர்களை பாதுகாக்கவும் கொடிமரம் நிறுவப்படுகிறது. சிவன் கோயில் கொடிமரத்தின் மேல்பாகத்தில் நந்தியையும், விஷ்ணு கோயிலில் கருடனையும், தேவியாலயத்தில் சிங்கத்தையும், விநாயகர் ஆலயத்தில் மூசிகத்தையும், முருகன் கோயிலில் மயிலையும், சாஸ்தா கோவிலில் குதிரையும் அந்தந்த தேவதைகளுக்கு தக்கவாறு அமைத்துள்ளார். மூலலிங்கத்துக்கு செய்யும் அபிடேகம், அலங்காரம், நிவேதனம், அர்ச்சனை முதலிய அனைத்தும் கொடிமரத்துக்கு செய்ய வேண்டும் என்பது முறையாகும். கொடிமரத்தின் தடி நல்ல வைரம் உள்ளதாயிருக்க வேண்டும். சந்தனம், தேவதாரு, செண்பகம், பில்வம், மகிழ் முதலிய மரங்கள் இதற்கு உகந்ததாகும். பலாவும் மாவும் மத்திமம், கமுகு, பனை, தெங்கு முதலியன அதமமாகும். கொடிமரம் 33 கணுக்கள் உள்ளதாய் இருப்பது சிறப்பு. நீளம் ஆலயத்தின் அளவுக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். கொடிமரத்தின் தத்துவத்தை யோக நிலையோடும் ஒப்பிடலாம். கொடிமரத்தூண் போன்றது உடம்பு. உடம்பில் இடைவிங்களை என்ற 2 நாடிகள் வழியாக செல்லும் பிராண வாயுவை நடுநாடியாக சுயம்புவில் நிலைநிறுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும். அப்பொழுது பிராணவாயு அடங்கும், பஞ்சேந்திரியங்கள் ஒடுங்கும், மனம் ஒரு நிலைப்படும், இறைவன் வெளிப்படுவான். கொடிமரத்தை ஒரு யோகியின் உடம்பினுள் விளங்கும் மேருதண்டம் அல்லது முதுகெலும்புக்கு ஒப்பிடலாம். இதனில் 6 ஆதாரங்களும் கமஸ்னா நாடியும் அமைந்திருக்கின்றன. குண்டலினி மூலாதாரத்தில் இருந்து வெளியேறி 6 ஆதாரங்களையும் கடந்து சகசிரதத்தை அடைகிறது. அங்கே அடையும் பொழுது அமிர்தம் பொழிகிறது எனும் தத்துவத்தை இது விளக்குகிறது. கற்பகிரகம். ஆலயங்களில் கற்பகிரகம் அல்லது மூலஸ்தானம் மிகவும் முக்கியமான இடமாகும். இது எல்லா உலகங்களையும் படைத்தற்கு காரணமான மூலப்பிரதியின் இடமாகும். ஒரு கோயில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அதன் நேராக அந்த மூர்த்திக்குரிய வாகனம் அல்லது ஊர்தியையும் அதன் பின் ஒரு பலிவிடத்தையும் அமர்த்திருப்பர். உதாரணம், சிவனுக்கு நந்தி பலிபீடம், நாராயணருக்கு கருடன் தான் பலிபீடம், விநாயகருக்கு மூசிகன் தான் பலிபீடம், முருகனுக்கு மயில் பலிபீடம், அம்பாளுக்கு சிங்கம். இவை பதி, பசு, பாசம் அல்லது இறை, உயிர், தலை என்னும் பொருள் உண்மையை உணர்த்துகின்றன. ஆயபதிதான் அருட்சிவலிங்கமாம் ஆய பசுவும் அடலரென
பலிக்கும் ஆய பலிபீடமாகு நற்பாசமாம் ஆய அறநிலையாய்ந்து கொள்வார்க்கே. திருமந்திரம். மூலஸ்தான மூர்த்தியே இறை, அதன் முன் பிரதிட்டை செய்யப்பட்டுக்கும் ஊர்தியே பசுக்களின் தலை சிறந்த உயிர், பீடமே பாசம் அல்லது தலையாம், கற்பகிரகத்துக்கு முன்னுள்ள அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்நபன மண்டபம், அலங்கார மண்டபங்கள், நிவிருத்தி, பிரதிட்டை, வித்தியை, சாந்தி, சாந்தியாதீதம் என்னும் கலைகளை உணர்த்துகின்றன. இதுதான் அந்த பஞ்சகலைகள். பஞ்சகலை நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி சாந்திகள். அது என்னத்தை உணர்த்துது? மூலஸ்தான இறை, மூலஸ்தான மூர்த்தியே இறை, அதன் முன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஊர்தியே பசுக்களில் தலை சிறந்த உயிர், பீடமே பாசம் அல்லது தலை, கற்பகிரகத்துக்கு முன்புள்ள அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்நமன மண்டபம், அலங்கார மண்டபங்கள். அந்த அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்நபன மண்டபம், அலங்கார மண்டபங்களை தானாம் இந்த நிவர்த்தி, பிரதிட்ட, வித்திய, சாந்தி, சத்தியாதீதம் என்று சொல்லின. அப்புறம் அதுல இப்ப கற்பகிரகத்துக்கு முன்புள்ள அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்நபன மண்டபம், அலங்கார மண்டபம். அப்ப இன்னும் உண்டு எதை சொல்லுது? பொறும் மூர்த்தியே இறை. அப்ப இறைய சொல்லுதாங்க. இறை அதன் முன் பிரத்தி செய்யப்படும் ஊர்தியே பசுக்களின் தலை சிறந்த உயிர், பீடமே பாசம், தலையாம், கற்பகிரகத்துக்கு அர்த்தம். இது இந்த இதுகளைத்தான் பஞ்சகலைகளை நாங்க ஐயர் பூசை செய்ய முதல் சொல்றது. லிங்கத்தை நாளைக்கு படிப்போம். என்ன குடிப்போச்சு. பக்கத்தில் இருக்கா சொல்லுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாழ்க வள. 46 சிவலிங்கம் எழுதி வையும்.